அவள் ஒருவள சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாட்டி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க, கடவுளே இந்த வீட்டோட மருமகளாக இருக்கணும்னு நினச்ச ஒரு பொண்ணு நீ வேற ஒரு வீட்டுக்கு மருமகளாக அனுப்புறியே, இது என்ன அநியாயம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் தீக்ஷிதர் அந்த மண்டபத்துக்குள்ளே வராரு. தீக்ஷிதரை தேவயானி பார்த்ததுமே வந்துட்டு தீக்ஷிதரை தனியாக பிடிச்சி அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் விவேக்க எல்லா விஷயமும் தெரிய வருது. சஞ்சனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் விவேக்கு தெரிஞ்சு அப்போ வந்துட்டு சஞ்சனாவை காப்பாற்றுறதுக்காக தான் அண்ணி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா, தன்னோட வாழ்க்கையை பணைய வச்சுருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுமே விவேக் மணமேடையில் இருந்த லக்ஷ்மிக்கு வந்துட்டு கையெழுத்து கும்பிடுவாங்க. இதை பார்த்ததுமே வந்துட்டு ஜெயதேவ் லக்ஷ்மி பார்க்குறாங்க. அப்போ தான் ஜெயதேவ் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மணமேடையில் வந்துட்டு மித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக தாலி கட்டுற சமயத்தில் லக்ஷ்மிக்கு தாலி கட்டிடுறாங்க. இதை பார்த்ததுமே மனிஷா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அவள் கழுத்தில் நீ தாலி கட்டுறியே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா மித்ரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லக்ஷ்மி ஒவ்வொரு நிமிஷமும் என்னை விட்டு விலகும் போதெல்லாம் என்னோட இதையும் வந்துட்டு 100 முறை வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என்னோட சுயநலத்துக்காக லக்ஷ்மிக்கு நான் பெரிய அநியாயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய முறை நான் யோசிச்சிருக்கேன். லக்ஷ்மி காட்டின காதலுக்கு நான் பதில் இதுதானா அப்படின்னு வந்து என்னோட மனசாட்சிக்கிட்ட நான் பலமுறை கேள்வி கேட்டிருக்கேன். லக்ஷ்மியோட காதலுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ என்னோட காதலுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு கேட்க, இன்னும் புரியலையா, அவன் இப்போ தான் தன்னை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கான், யாரோட வாழ்ந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கு. நீங்கள் எல்லாரும் மித்ராவை என்னன்னு நினச்சிங்க, நேற்று வந்து லக்ஷ்மி தான் அவனை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான். அவன் அந்த நம்பிக்கையில் தான் அவள் திருமணம் இந்த மேடை வரைக்கும் வந்திருக்கான். ஆனால் அதே நம்பிக்கையில் அவனை பெற்ற தாய்க்கு வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தேவயானியும் இல்லை, இங்கே யாரும் வந்து மித்ராவை புரிஞ்சிக்கல, நிறைய வருஷம் லவ் பண்ண மனிஷா கூட வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே வந்துட்டு மனிஷா ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. மித்ரா நீ சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்திருக்க, உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து மாற்றம் வரும்னு நினச்சேன், இந்த பிரச்சனையை நீயே தீர்த்துப்ப அப்படின்னு நம்பினேன். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்ககிட்ட எந்த மாற்றமும் இல்லாதனால நான் கொஞ்சம் பயந்தேன். ஆனால் லக்ஷ்மி உன் மேலே நம்பிக்கை வச்சா, உனக்குள்ளே இருக்கிற காதல் கண்டிப்பாக வெளியில் வரும் அப்படின்னு நினச்சா. லக்ஷ்மி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு என்ன பேசுகிற, அவளுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு, உண்மை தெரிஞ்சால் அண்ணி மேலே உனக்கு என்ன கோவம் அப்படின்னு அரவிந்தா வந்து கேட்குறாங்க. சஞ்சனா வந்துட்டு அண்ணி மேலே எந்த தப்பும் கிடையாது, எல்லா தப்பும் என் மேலே தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக வராங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, அப்போ சஞ்சனா எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே ஒரு பக்கம் ஷாக் ஆவாங்க. நான் தான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுமே வந்துட்டு தேவயானி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு சஞ்சனாவை அடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஒரு பக்கம் தீக்ஷிதர் அந்த இடத்துல இருக்கிற விஷயம் வந்து தெரிய வருது. அதனால தீக்ஷிதர் தேடி எல்லாரும் வந்துட்டு தீக்ஷிதர்கிட்ட போய் பேசுகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.